ஹாய் ஓஸ் வெல்கம் டு ஸ்டரவேக் சேனல். நான்கள் பேக் வீடியோவில் கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2ங்கிற ஒரு மலையாள வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 இந்த படத்தை அகமது கபீர் இயக்கியிருக்காரு. இந்த வெப் சீரிஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த வெப்சீரிஸோட கதை என்னென்னு பார்ப்போம். வெப்சீரிஸோட கதையை பார்த்தோம்னாக்கா, பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வழக்கம். இப்படி இருக்கும்போது ட்ரிவாண்ட்ரம் போலீஸ் ஸ்டேஷனில் சிபிஓ அம்புலிராஜுங்கிறவரை அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை வாங்காமல் ஒரு அக்யூஸ்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவர் மர்மமான முறையில் காணாமல் போகிறாரு. அவர் நைட்டு வரைக்கும் அவர் ஃபேமிலி கூட கனெக்ஷனில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு ஃபோன் காலுமே இல்லை. ஃபோன் போனாலும் அட்டன் பண்ண மாட்டார். ஆள் காணாமல் போயிடுறாரு. இந்த கேஸை புதுசாக ஜாயின் பண்ணுற நோபல்ன்ற எஸ்ஐகிட்ட குரியன் கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் நோபல் சிபிஓ அம்புலிராஜுவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 1 ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் சூப்பராகவும் எடுத்திருந்தாங்க. ஒரு லாட்ஜில் ஒரு ஒரு லேடி மர்மமான முறையில் இறந்து கிடப்பாங்க. அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் சீசன் 1ஓட கதை. சீசன் 2வில் பார்த்தீங்கன்னாக்கா, சிபிஓ அம்புலிராஜுங்கிறவர் காணாமல் போயிருப்பார். அவர் எப்படி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அவருக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் சீசன் 2ஓட வெப்சீரிஸோட கதை. 2 வெப்சீரிஸுக்குமே என்ன கனெக்ஷன்னாக்கா, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ரொம்ப சூப்பராகவே எடுத்துருக்காங்க. இந்த வெப்சீரிஸில் ஃபஸ்ட் சீசன் 1 பார்த்தா தான் சீசன் 2 புரியுமா அப்படின்னாக்கா அப்படிலாம் இல்லை. சீசன் 1 வேறு கதை, சீசன் 2 வேறு கதை. நீங்கள் டேரெக்டாக சீசன் 2 கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வெப்சீரிஸில் போலீஸுக்கு நோபல்ன்ற எஸ்ஐ தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அவருக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காது. அவர் சிசிடிவி ஃபுட்டேஜில் இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சவொன்னா ஒரு ப்ளூ கலர் காரில் சிபிஓ அம்புலிராஜ் ஏறி போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிசிடிவி கேமராலாம் வச்சு அந்த காரை ட்ராக் பண்ணுவாங்க. காரை கண்டுபிடிப்பாங்க. அதுலேயும் ஒன்றுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாய் பார்ப்பாங்க சிசிடிவியில். அந்த நாயை ரிவர்ஸில் ட்ராக் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த சிபிஓ அம்புலிராஜ் எப்படின்னாக்கா, அவர் ரொம்ப நேர்மையான போலீஸ், லஞ்சமே வாங்க மாட்டார். பொதுமக்களுக்கும் சரி, போலீஸ் ஸ்டேஷனில் உள்ளவங்களுக்கும் சரி தனி மரியாதை இருக்குது அவருக்கு. அவர் காணாமல் போனோடனே அவங்க எல்லாருமே பதட்டமாகறாங்க. கண்டிப்பாக இதை கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக இறங்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த இந்த வெப்சீரிஸில் மொத்தம் 6 எபிசோடு. ஒவ்வொரு எபிசோடும் 1/2 மணி நேரம் தான். ஒரு 3 மணி நேரம் ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு 3 மணி நேரம் உட்காந்திங்கனாக்கா இந்த வெப்சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். இந்த வெப்சீரிஸில் ஃபஸ்ட்டு எபிசோடை பார்த்துட்டு 2வது எபிசோடு பார்க்க பிடிக்காமலாம் இருக்காது. ஃபஸ்ட் எபிசோடு முடிய போகிற நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ட்விஸ்ட்டை பார்த்தோன்னா ஆஹா 2வது எபிசோடு பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு 2வது எபிசோடு முடிகிறப்போ ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. 3வது எபிசோடு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா எபிசோடுக்கும் அந்த வெப்சீரிஸ் முடியும் போது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதனால் இந்த வெப்சீரிஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போகும், சூப்பராகவும் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வெப்சீரிஸ் பார்க்கணுன்னாக்கா இந்த கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 பாருங்கள். சீசன் 1ம் பாருங்கள், ரொம்ப நல்லாவே இருக்கும். மொத்தத்தில் இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த வெப்சீரிஸ் ஒரு நல்ல வெப்சீரிஸ், ஒரு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சீரிஸு. கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸை ஒரு தடவை பார்க்கலாம். இந்த வெப்சீரிஸ்க்கு என்னோட மார்க் 5க்கு 3.25 கொடுப்பேன். இந்த வெப்சீரிஸில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.